ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட சிங்கப்பூர் சீரீஸோட டே 5 எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம்ன்ட்டு லேட்டர் ஆனில் சொல்கிறேன், நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இன்றைக்கு ஜூலை 9th, ஸோ பிரதியோட பர்த்டே, அதுக்கு தான் செலிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதிலே தெரியும், நாங்கள் ரூம் புக் பண்ணும்போதே பால்கனியோட ரூம் புக் பண்ணணும். ஏன்னா பிரதியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அது என்ன சம்பவம்னா, நாங்கள் சிங்கப்பூரில் இருந்த 4 நாளுமே நல்லா சும்மா கொளுத்துன்னு வெயில் கொளுத்தியது. ஆனால் ஜூலை 9th பிரதி பர்த்டே அன்றைக்கு சும்மா சரவெடி மாதிரி மழை பெஞ்சுது. ஆமாங்க, அவ்வளோ மழை. காலையில் நாங்கள் 6 o'clock எழுந்து பார்த்தா அவ்வளோ மழை சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறுன்ற மாதிரி பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அவ்வளோ மழை. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு செகண்ட் பிளாங்கே ஆகிடுச்சு. ஏன்னா நான் டோட்டலாக ஆஹா என்னடா இது அப்படி ஆகிட்டேன் அந்த மூமெண்ட்டில். ஏன்னா நான் இந்த ரூம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா பால்கனி இல்லாமல் இருந்தப்போ எங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிது. பட் இந்த பெரிய பால்கனி தான் வேணும்னு சொல்லி புக் பண்ணேன். பார்த்தா ஆனால் அப்படி சொதப்பி விட்டுருச்சு. ஏன்னா அந்த மினியான் தீமில் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியில் ஆனால் மழை வந்த காரணத்தினால நாங்களும் இப்போ நிற்கோன்னு வெயிட் பண்ணி மழை நிற்கிற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு சும்மா அந்த 2 பலூனும் ஒரே அந்த மினியான ரூம்லேயே வச்சு பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கேக் நாங்கள் முன்னாடி வீடியோவில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்போம் இல்லையா. ஸோ ஃப்ரெண்டு பிரதி பர்த்டேக்காக ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கேக்கு. எப்படி பிரதிக்கு பிடிக்குமோ அதே மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. சூப்பராகவே இருந்துச்சு கேக்கு. நான் சிங்கப்பூரில் அதான் கேக் நம்ம இது மாதிரி இல்லை, ஆனால் டேஸ்ட்டு நம்ம இங்கே ஊர்லெலாம் சாப்பிடுவோம்ல சென்னையிலலாம், அந்த மாதிரி கேக் டேஸ்ட்டே இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் மைல்டாக ரொம்ப பட்டரியாக க்ரீமியாக அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஸோ சிங்கப்பூரில் பர்த்டேவை நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. கேக் தான் ஆக்சுவலாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்புறதுக்காக இருந்தோம். அண்டு இன்னொன்று என்னென்னா, ஹோட்டலில் இருந்தவங்களுக்கெல்லாம் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூ சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அது ஒரு ஹாப்பியாக இருந்தது. அண்ட் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், கடைசியில் கிளம்பும்போது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா, நீங்கள் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ரிக்காய் மியூசியமில் பிரதி சின்ன ஒரு பிளாஸ்டர் போட்டிருப்பா, பேண்டேட். என்னென்னா, யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த க்ளோ முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் அதுதானே அப்படின்னு சொல்லி. அங்கே நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்புறப்ப 2 ஃபாரினர்ஸ் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும் போது பிரதி என்ன பண்ணால், ஸ்ட்ராலர்லேருந்து இறங்கி அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையை விட்டுட்டு பிரின்சஸ் மாதிரி சுற்றி கடைசியில் ட்ரெஸ்ஸு கை ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்தது. அவள் அப்படியே தடுமாறி கீழே விழுந்துட்டான். ஸோ அந்த தரை அந்த கல்லெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தரை. ஸோ சின்ன போய் இடித்த உடனே சின்ன அப்படியே வெட்டிடுச்சு, நல்லா டீப்பாக வெட்டிடுச்சு. அண்ட் விழுந்த ஃபோர்ஸில் பல்லு நாக்கில் ஏறி 2 சைடு நாக்குமே பல்லு பட்டு அப்படியே வெட்டிடுச்சு. நாக்கு வெட்டிட்டு தூக்கிடுச்சு. அவ்வளோ ரத்தம். ஒரு செகண்ட் நான் விழுந்துட்டான்னு சொல்லிவிட்டு போய் தூக்குறோம். வாயும் சின்னலேருந்து ஒரு ரத்தம் பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரத்தம் அவ்வளோ வந்தோன்னே பயந்துட்டோம். அண்ட் பிரதி எப்போவுமே யூஸ்வலாக வலியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாள். ஏன்னா வீட்டிலே ஒரு நாளைக்கு 10 வாட்டி விழுந்துக்கிட்டே இருப்பாள். ஜம்ப் பண்ணுவாள், குதிப்பாள், பல்ட்டி அடிப்பாள், எல்லா சேஷ்டையும் பண்ணுவாள். இருந்தாலும் அழவே மாட்டாள். அவளுக்கு ரொம்ப வலிச்சது, தாங்கவே முடியல அப்படின்னா மட்டும்தான் அழுவாள். அன்றைக்கி குழந்தைய பயந்துட்டா. அவ்வளோ ரத்தம் பார்த்தோன்னே நம்மளுக்கே எப்படி இருக்கும் அவ்வளோ ரத்தம் பார்த்தா. ஸோ ரொம்ப பயந்துட்டோம். இமீடியட்டாக யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் சொன்ன உடனே அவங்க ஃபஸ்ட் எய்ட்லாம் எடுத்துகிட்டு அப்போதைக்கு அந்த ஊண்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பேண்டேட்லாம் கொடுத்து போட்டுட்டு நீங்கள் போய் டாக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க.
அவங்களே சொல்லிட்டாங்க, சின்ன வந்து 2, 3 லேயர் டீப்பாக கட் ஆயிருக்கு. அதுக்கு நாங்கள் இப்போ இது பண்ணி பேண்டேட் போட்டிருக்கோம் இப்போதைக்கு. பட் டங்க் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நீங்கள் போய் டாக்டர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப பயந்துட்டு அப்புறம் சரி லிட்டில் இண்டியாலே பக்கத்தில் டாக்டர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தா காஸ்ட் எல்லாம் பயங்கர அதிகமாக காமிச்சிது. பட் இருந்தாலும் வலி இல்லை இல்லையா, குழந்தையோட போகும்போது குழந்தைக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணும் இல்லையா. சரி சரி போயிடலாம் டாக்டர்கிட்டன்னு சொல்லி கிளம்பிட்டோம். பட் என் பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்து பிரத்தியோட பீடியாட்ரிஷியன் கிட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அமுச்ச உடனே அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இல்லை டங்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது, அதுவே ஹீல் ஆகிடும். ஸோ நத்திங் டு வரி. அண்ட் சின்ன வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணி பேண்டேட் மட்டும் போட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க தூங்க போகும்போது. ஸோ அதுவே ஹீல் ஆகும். இது பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு ஓகேன்னு சொல்லி. இருந்தாலும் குழந்தை வந்து நாங்கள் அழுகிறத பார்த்து அவள் டக்குன்னு அழுகிய ஸ்டாப் பண்ணிட்டு ஐ எம் ஃபைன் ஓகே கொஞ்சம் தான் வலிக்குது, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. அவள் அப்படி சொன்னோன்னு தான் இன்னுமே அழுக வந்துடுச்சு. குழந்த என்னடா நம்ம அழுகிறத பார்த்து அவள் வந்து வலிக்கலை, கொஞ்சம் தான் வலிக்குதுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி மனசே தாங்க முடியல. அன்றைக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் போகும்போதே கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தோம். கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்கட்டும், நாக்கு வந்து அப்படியே நின்றுட்டே இருக்க, என்ன ஆகுறதுன்னு தெரியல அப்படி சொல்லி. அவள் சுத்தமாகவே ஃபஸ்ட்லேருந்தே ஃபுட்டுக்கும் அவளுக்கும் ஆகவே ஆகாது, சாப்பிடவே மாட்டாள். அதுவும் நாங்கள் இந்த ட்ரிப்பு வந்ததுலேருந்து அவளோட ஃபுட்டே வந்து வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பிஸ்கெட்ஸ், ஜூஸ் இது மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏன்னா ஃபுட்டு வந்து இங்கே இருந்துச்சுன்னா பிரதி வந்து அங்கே இருப்பாள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஃபுட்டுக்கும் அவளுக்கு ஆகவே ஆகாது. ட்ரிப்லேயும் ஒன்றுமே சாப்பிடல. இப்போ நாக்கு வேறு எப்படி ஆகிடுச்சு, என்னடா பண்ண போகிறோன்ட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் அடுத்த நாள் வந்து அவளே ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டால், ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். என் குழந்த வந்து நாங்கள் நினச்சத ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. வலியையும் வந்து பொறுத்துக்கிட்டா. அடுத்த நாள் ட்ரிக்கை மியூசியம் போயிருப்போம். அப்போ வந்து எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக இருந்தா. எங்கே நாங்கள் அழ போகிறோன்னு சொல்லிட்டு அப்பப்போ நான் கேட்டுகிட்டே இருந்தோம், வலிக்குதா கண்ணான்னா கொஞ்சம் தான் வலிக்குது, இட்ஸ் ஓகே அம்மா அப்படி சொல்லிட்டு இருந்தா. அது அப்படி என்ன சொல்கிறது, இப்போ சொல்லும் போதே அந்த இதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தேங்க் காட் எதுவும் பெருசாக அடிப்படலை. அண்ட் இதே சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நீங்கள் கையில் கேஷ் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இன்சூரன்ஸ் முடிஞ்சால் நீங்கள் ட்ரிப்போட கவர் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா எந்தெந்த ஊரில் டாக்டர் செலவு எமர்ஜென்சி எப்படி வரும்னு தெரியாது. அண்ட் அது எவ்வளோ காஸ்ட் ஆகணும் நம்மளுக்கு தெரியாது, நம்ம கரன்சிக்கு அவங்க கரன்சிக்கு எப்படி இருக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டர். அது சொல்கிறதுக்காக தான் இது சொல்லணும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பர்த்டேலாம் ரூமில் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்திருந்தோம். அண்ட் என்னென்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயும் எங்களுக்கு ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் அந்த இதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் என்னாச்சுன்னா கன்வேயர் பெல்ட் வந்து நாங்கள் நின்ன க்யூவில் ரிப்பேர் ஆகிடுச்சு. கரெக்டாக நாங்கள் வந்து பாஸ்லாம் கொடுத்துட்டோம், போர்டிங் பாஸ் வந்துருச்சு. அப்போ வந்து கன்வேயர் பெல்ட் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் பெட்டியெல்லாம் வந்து சூட்கேஸில் அந்த கன்வேயர் பெல்ட் வச்சது அப்படியே போகாமல் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ரிப்பேர் பண்ண அப்புறம் தான் உங்கள் சூட்கேஸ்லாம் இந்த கன்வேயர் பெல்ட்டில் போகும், அது வரைக்கும் வந்து வேறு எந்த க்யூலேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி பார்த்தா அதுக்கே 1 hour ஆகிடுச்சு. 1 hour கழிச்சு தான் வந்து அவங்க பார்த்து சரி பண்ணாங்க. ஸோ அது டோட்டல் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த 1 hourல வந்து நாங்கள் லக்கேஜ் வந்து எங்களால் சும்மா சரி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டும் போக முடியல. அவங்க வந்து இல்லை வி ஓன்ட் கேரண்டியும், நீங்களும் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க வந்து சரி பண்ணுற வரைக்கும் அந்த 1 hour சும்மா அங்கேயே இருந்தோம். அட்லீஸ்ட் அந்த நாங்கள் சீக்கிரம் அதை வேறு க்யூவில் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும், ஏன்னா போர்டிங் பாஸ்லாம் வந்துடுச்சு. வெறும் வந்து அந்த கன்வேயர் பெல்ட்டில் சூட்கேஸ் உள்ளே போகணும், அவ்வளோ மட்டும்தான். அதை அவங்களே கூட தூக்கிட்டு போய் வச்சுருக்கலாம். இல்லைனா நாங்கள் இதை சரி பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்களும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னனால வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த 1 hour. அதான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் அந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே, எல்லாமே ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்தது.
ஆனால் விலை தான் செம்மையாக இருந்தது, பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நாங்கள் எதுவும் வாங்கலை, ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு போக இடத்துலேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே வாங்கலை. டியூட்டி ஃப்ரீயாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக இருக்கட்டும் எதுவுமே வாங்கலை. சும்மா நம்ம பார்க்குறதோட சரி, அதோடு நாங்கள் நிறுத்திட்டோம். ஏன்னா பட்ஜெட் எகிரணும் இல்லையா, அதனால தான். இப்போ நாங்கள் ஃப்ளைட் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. ஃப்ளைட் நாங்கள் போக பெரிய ஃப்ளைட்டும். ஸோ அதில் ஏறிட்டு ரொம்ப நிறைஞ்ச மனசோட சிங்கப்பூரை விட்டு கிளம்புனோம். ஏன்னா சிங்கப்பூர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப 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 நல்லா இருந்தது. எல்லா இடமுமே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். எல்லாமே ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். என் பிரதி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. என் பிரதியோட ஹாப்பினஸ் தான் எனக்கு எல்லாமே. ஸோ அவள் இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணது, அது வந்து எனக்கு அப்படியே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அந்த சந்தோஷத்தோடயே நாங்கள் ப்ளேன் ஏறிட்டோம். அண்ட் பிரதி பர்த்டேயை இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட் வ்ளாகில் பாருங்கள். அண்ட் நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் இங்கே பாருங்கள், ஏறினதுக்கப்புறம் நம்ம என்ன தான் ஒரு கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த அழகெல்லாம் ரசித்தாலும் இந்த ஃப்ளைட்டில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த விண்டோ சீட் வழியாக பார்க்குறது எவ்வளோ ஒரு சுகம் இல்லை. அண்டு நாங்கள் எப்போவுமே விண்டோ சீட் இருக்க மாதிரி தான் புக் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் 3 பேர் இல்லையா, ஸோ 3 வந்து எப்போவுமே சீட்ஸ் புக் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டே. ஸோ பிரதியை கொஞ்சம் நேரம் உட்கார வைப்போம். அவள் கொஞ்சம் பார்ப்பா, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்துடுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பார்க்க ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.